உங்களோட பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனைகள் வர மாதிரி இருந்தது, இல்லை நஷ்டம் எனக்கு தெரிஞ்சு வரக்கூடாது. உங்கள் பிஸ்னஸில் குழப்பங்கள் வந்தால் கொஞ்சம் வெளியே நின்று, இல்லை நான் உங்களுக்கு சொன்னேன்ல, தனுசு ராசிக்கான ஒரு கீவேர்டு, இல்லை தனுசு ராசிக்கான ஒரு மந்திர சாவினா குருமார்கள் தான். நீங்கள் ஒரு நல்ல மென்டார் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, இந்த ராசியில் பிறந்தவர் ஆஞ்சநேயர், மூல நட்சத்திரம். ஆஞ்சநேயர்கிட்ட நீ வாயுபுத்திரன், நீ இவர் பராக்கிரமசாலின்னு சொல்ல தான் ஒரு பெருசாக மாதிரி கடலை தாண்டுவார். அந்த மாதிரி தான் தனுசு ராசிக்காரங்க. உன்னால் முடியும் தட்டி கொடுத்துக்கினே தான் மேலே வருவாங்க. அந்த கரெக்டான ஆளில் நீங்கள் உங்களுக்கு குருமாராக மாற்றிட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டே வரலாம், வாழ்க்கையில் சூப்பராக வளரலாம். சரிங்களா? ஸோ பிஸ்னஸ் ப்ராஃபிட் எப்படி வந்துடுங்க, பிஸ்னஸை கன்ஃபியூஷன் தான், பிஸ்னஸை ப்ராஃபிட் வந்துடும். சுப நிகழ்ச்சிகள் வரிசையாக வந்துக்கிட்டே இருக்க போது, அதனால் காசை அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சு செலவு பண்ணுங்க. நீங்கள் தெய்வங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபடலாம். வியாழக்கிழமை குருஹோரையில் தட்சிணாமூர்த்தி வழிபடலாம். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம். இவங்கெல்லாம் நீங்கள் தட்சிணாமூர்த்தி இந்த மஞ்சள் மூக்கடலை கொடுத்து வழிபடலாம். லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் கொடுத்து வழிபடலாம். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபடலாம். சித்திரை திருவிழா வருத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பக்கா குரு. அவரை நீங்கள் வழிபடலாம். இதெல்லாம் வழிபட இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் அமையுங்க.